மேற்கொள்ளுகிற ஆண்டால் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை கொடுத்த எல்லா செய்திகளை காட்டிலும் இந்த 2025 செய்தியின் ஒரு மகத்துவம் என்னவென்றால், அதாவது ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள கடற்கரை ஆண்டவர் உட்கார்ந்த இடத்துல இருந்து கொடுத்த வார்த்தைகள் தான். ஆனால் இது சுயமா அல்ல, தேவ சித்தத்தின்படியாய் அவர் கொடுத்திருப்பார் என்றால் அவர் பெருக நான் சிறுக, கேட்கிற என் அன்பு பிள்ளைகளிடத்தில் ஆசீர்வாதம் பெருக கர்த்தர் செய்வதாக. இந்த 25ஆம் ஆண்டு என்ன ஆண்டு சொல்லுங்க பாப்போம்? மேற்கொள்ளுகிற ஆண்டு. சத்தமா சொல்லுங்க, மேற்கொள்ளுகிற ஆண்டு. எடுத்தவர்கள் வாசிங்க. ஆதியாகமம் 49:25 வாசிக்க கேட்போம் மறுபடியுமா? உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. 24ஆம் ஆண்டு நமக்கு அநேக துணைகளை தேடினோம், அநேக சூழ்நிலைகளை துணையாய் தேடிக்கொண்டோம். ஆனால் 25ஆம் ஆண்டில கர்த்தர் நம்மிடத்தில் சொல்லுகிறதான ஒரு தேவ வார்த்தை என்னவென்றால், இந்த ஆண்டில என் பணம் எனக்கு துணையாய் இருப்பதில்லை, என் பலன் எனக்கு துணையாய் இருப்பதில்லை, என் நண்பர்கள் எனக்கு துணையாய் இருப்பதில்லை, நான் பாசம் வைத்ததான நேசத்தின் உறவுகள் எனக்கு துணையாய் இருப்பதில்லை. எனக்கு துணையாய் வருவது ஒருவர் மாத்திரமே, அவர் என் ஆண்டவராய் இருக்கிறார். வேதம் சொல்கிறது பாருங்க, அவர் உனக்கு துணையாய் இருப்பார். சர்வ வல்லவராயிலே எப்படி ஆயிற்று என்று கேட்கிற ஜனமே, 24ஆம் ஆண்டிலே இன்னும் நான் மேற்கொள்ளாத அநேக காரியங்கள் இருக்கிறது என்றால் மனதிலே சொல்லுங்கள், இந்த ஆண்டிலே கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். சொல்லுங்கள், கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க. இந்த ஆராதனை முடிந்த வரைக்கும் வாயிலிருந்து வரப்போகிற ஒரே வார்த்தை ஆமென் என்று. ஆமென் என்றால் அப்படியாக கடவுள். எது நடக்கலன்னு வந்திருக்கிறீங்களோ, நான் சொல்றேன் 25ஆம் ஆண்டிலே அது நடக்க போவதில்லை, அவர் நடக்க செய்ய போகிறார். வேதம் சொல்கிறது பாருங்க, அவர் உனக்கு துணையாய் இருப்பார். சர்வ வல்லவராயிலே அப்படி ஆயிற்று. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த உயரத்துக்கு மேல யாரும் போக முடியாது. அந்த உயரத்திலிருந்து என் அன்பு தேவ பிள்ளைய மனிதன் உன்னை உன் ஸ்தானத்திலிருந்து கீழே தள்ளி இருப்பான். அநேக காரியங்கள் உனக்கு நடைபெறாமல் இருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் எந்த உயரத்திலிருந்து நீ கீழே விழுந்தாயோ அதை காட்டிலும் மேலான உயரத்திற்கு 25ஆம் ஆண்டிலே கர்த்தர் உன்னை உயர வைக்க போகிறார். நான் சொல்ல போகிறோம், என் குடும்பத்தை உயர்வை நான் பார்க்க போகிறேன், என் தொழிலே உயர்வை பார்க்க போகிறேன். கரங்களை தட்டி பேசப்பட்ட சொல்லுங்க, என் குடும்பத்தின் உயர்வு சாதாரணம் அல்ல, அசாதாரணமா கர்த்தர் என்னை உயரத்தில் இருக்க வைப்பார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, உயர்வு வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதத்தினாலும், அடுத்தது ஆசீர்வாதங்களினாலும், அடுத்தது கர்ப்பங்களுக்கும் என் எதிர்காலம். என் பிள்ளைகள், இவ்வளவு நேரம் ஆண்டவர் பேசினது என் தனிப்பட்ட வாக்கு தத்தங்கள், என் குடும்பத்தின் வாக்கு தத்தங்கள். அடுத்தது என் ஆண்டவர் கொடுக்கிறார் என் பிள்ளைகள், என் எதிர்கால தலைமுறை, என் அன்பு தேவ பிள்ளைகளே. 25ஆம் ஆண்டிலே தனிப்பட்ட வாக்கு தத்தங்கள் துவங்கி தலைமுறைக்கான வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொண்டோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்க பார்ப்போம். அவன் என்று சொல்லுகிற இடத்துல யாக்கோபு யோசேப்பை ஆசீர்வதிக்கிறான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவன் இந்த ஆசீர்வாதமும் யாக்கோபு ஆசீர்வதித்ததுதான். இங்கே சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்களை பார்க்கிறதான நேரத்திலே அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து, என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவன். இன்றைக்கு திருச்சபையிலே நான் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், நான் வழிபடுகிற என் ஆண்டவர் யார்? என் குடும்பத்தை நான் வழிபடுகிறேனா? என் பிள்ளைகளை நான் வழிபட்டுக் கொண்டிருக்கிறேனா? என் வேலைகளை நான் வழிபட்டுக் கொண்டிருக்கிறேனா? என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஓய்வு நாள் என்பது சனிக்கிழமை. சனிக்கிழமை சாயங்காலம் தொடங்கி மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை என் முதல் நாளாக இருக்கிறது. இதிலே நான் இருக்கிறேனா? நான் யாரை தொழுது கொண்டிருக்கிறேன்? ஆண்டவரை தொழுகிறேனா? இங்கே யாக்கோபு தைரியமாய் சொல்லுகிறார், என் பிதாக்கள் வழிபட்டதாகிய என் தலைமுறை என்னை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும் என்றால் என் முற்பிதாக்கள் வணங்கின என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்ல வேண்டும். என் அன்பு தேவ பிள்ளையே, 24ஆம் ஆண்டிலே தெய்வத்தை நான் தூக்கி பிடிக்க
அறியாமல் இருக்கலாம், ஆண்டவரை நான் பார்க்காமல் இருக்கலாம். ஆனால் இந்த 25ஆம் ஆண்டு நான் தூக்கி பிடிக்கிற ஒரே ஒரு தெய்வம் என் ஆண்டவர் மாத்திரமே. ஏன் தெரியுமா சொல்றேன்? இந்த மனிதர்களுடைய ஏமாற்றி இருப்பார்கள், சூழ்நிலைகள் கைவிட்டிருக்கோம், நம்பினதெல்லாம் என் கையிலிருந்து கடந்து போனது போதும், ஆனால் கடந்து போகவில்லை. என் அன்பு தேவ பிள்ளையே, அடிக்கடி 24ஆம் ஆண்டிலே கர்த்தர் பேசின வார்த்தை, மோசே தரிசனத்தை பார்த்த நேரத்திலே முச்செடி எரிந்ததே தவிர அது வெந்து போகவில்லை. 24ஆம் ஆண்டிலே அநேக காரியங்கள் உன்னை மேற்கொள்ள வந்தது, ஆனால் இன்றைக்கு நீ ஜீவனோடு இருக்கிறாய். கர்த்தரின் கிருபை கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றியை செலுத்துங்க. நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பது அவர் கிருபை. எத்தனையோ சோதனை வந்திருக்கு, தீயை கடந்தோம், தண்ணீரை கடந்தோம், மனிதர்கள் தலைமையில் ஏறி போனார்கள், ஆனாலும் இதுவரை கர்த்தர் என்னை காப்பாற்றுகிறார் என்றால் அவர் அன்பு என்னை விட்டு மாறவே இல்லை. வேதம் சொல்லுகிறது பாருங்க, ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கும் தேவனும். இதுதாங்க ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கு இருக்கணும். இந்த உலகத்துல என் பாதம் என்றைக்கு கீழே பட்டதோ அன்றிலிருந்து என் சுவாசத்தை எனக்கு ஊதி கொண்டிருக்கிற என் ஆண்டவருக்கு முன்பாக ஒவ்வொரு நாளும் சோதனைகள் பெருகி கொண்டிருக்கும் என்றால் என் வாழ்க்கையிலே கருமை பெருகும். வேதம் அங்கே சொல்லுகிற காரியத்தை பாருங்க, நான் பிறந்த நாள் முதல் இதுவரைக்கும் காத்தது கர்த்தருடைய கிருபை தாங்க. என் சுயபலம் இல்ல, என் புயபலம் இல்ல. நம்ம நினைக்கிறோம் எனக்கு ஆண்டவர் ஒரு நல்ல குடும்பத்தை தந்தாங்க, நல்ல கணவனை தந்தாங்க, நல்ல மனைவியை தந்தாங்க, நல்ல பிள்ளைகளை தந்தாங்க, எல்லாம் கரெக்ட் தான். எத்தனை பேர் சொல்லி இருக்கிறீங்க என் ஆண்டவரை தெரிந்தெடுத்ததுனால நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன்? இது என்னால் உண்டானது இல்லை. நான் தெரிந்தெடுத்திருப்பேன் என்றால் நான் இன்றைக்கு இங்கே இல்லை. என் ஆண்டவரை நான் ஆதி தீர்மானம் இருக்கிறபடியா திருச்சபை இருக்கிறது. திருச்சபைக்குள்ளாய் நோவாவின் பேழையை போல் கர்த்தர் ஒரு பேழையை உள்ளே வைத்து இன்றைக்கு 25ஆம் ஆண்டு என்கிற அபராதத்துக்கு மேல கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். விசுவாசிக்கிற தேவச்சனம் கரைகளை தட்டி 25ஆம் ஆண்டு என் குடும்பத்திற்கான அபராதம் இருக்கிறது. அபராதத்துக்குள்ள வந்தாதாங்க புதிய வாரத்தை பார்க்க முடியும், புதிய பூமியை பார்க்க முடியும். என் அன்பு தேவ பிள்ளையே, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதோ நான் சகலவற்றை புதிதாக்குகிறேன், இதோ நான் சகலவற்றை புதிதாக்குகிறேன். இனி முந்தினவர்கள் வாழ்க்கையில் இல்லை, என் ஆண்டவர் மாத்திரம் தான் உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். வேதம் சொல்கிற காரியத்தை பாருங்க, நான் பிறந்த நாள் முதல் என்னை ஆதரித்து வந்த தேவன். எத்தனை பேரால் இதை சொல்ல முடியும்? என்னை ஆதரித்தது அவர். என் அன்பு தேவ பிள்ளையே, 16ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்க, ஆண்டவர் ஆதரிக்கிற குடும்பம் இப்படித்தான் இருக்கும். வாசிங்க, எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனானவர். எந்த பிள்ளைகளை? பலிபீடத்திற்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற ஈசாக்குகளே, ஆபிரகாமாய் ஊழியக்காரன் இருப்பான் என்றால் கர்த்தரின் சத்தத்தை கேட்க உங்களை பலிபீடத்தில் வைத்திருக்கிறேன், கர்த்தருடைய சத்தம் உங்கள் காதுகளில் கேட்கும் என்றால் இந்த வார்த்தை உங்களில் நிச்சயம் நிறைவேறும். எத்தனை பேருக்கு சொல்ல போறீங்க? என் சத்தத்தை அல்ல, ஆபிரகாமே பிள்ளையாண்டவர் மேல் கையை போடாதே என்று சொன்னார், ஆண்டவருடைய சத்தத்தை இந்த இரவிலே நான் கேட்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் ஆமென் என்று சொல்லுங்க. தீமை நின்று விலக்கி காக்க வந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, என் பேரும் அன்றைக்கு யாக்கோபு சொன்னார், இன்றைக்கு உன் ஊழியக்காரர் உனக்கு காண்பித்துக் கொடுப்பது யார் தெரியுமா? என் முற்பிதாவாய் இருக்கிற பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய நாமங்கள் என் பிள்ளைகளுக்கு இடப்படுவதாக. இவர்கள் உன் வாழ்க்கையில் இருப்பார்கள் என்றால் தோல்விகள் என்பது உனக்கு இல்லை, பாடுகள் என்பது உனக்கு இல்லை, கண்ணீர்கள் என்பது உனக்கு இல்லை. உன் பாதை ராஜபாதை. விசுவாசிக்கிறீங்களா? பிள்ளைகளுக்கு காண்பித்துக் கொடுத்தது 25 சபை உங்களுக்கு காண்பித்துக் கொடுப்பது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். எத்தனை பேர் எடுத்துக்கொள்ள ஆயத்தம்? வேதம் சொல்லுகிறது பாருங்க, பூமியில் என் குடும்பம் பெருக போகிறது, என் தொழில் பெருக போகிறது, என் கையின் பிரயாசம் பெருக போகிறது. நான் பெருகுவேன் என்றால் என் திருச்சபையும் பெருகும். என் அன்பு தேவ பிள்ளைய, இப்போ வாசிங்க ஆதியாகமம் 41
40 அதிகாரம், ஆதியாகமம் 49 அதிகாரம் 22 வசனத்தை வாசிங்க. இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், யோசேப்பே, கேட்டுக்கொண்டிருக்கிற யோசேப்புகளே, ஒரு தகப்பன் உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் உன் ஆவிக்குரிய தகப்பனாய் இருக்கட்டும், பரலோகத்தின் தகப்பனாய் இருக்கட்டும். உன்னை குறித்து பரலோகம் இந்த இரவில் சாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறது. கேட்டுக்கொண்டிருக்கிற உன்னை குறித்து தான் பரலோகம் பேசுகிறது. நீ யார் என்றால் கனிதரும் திராட்சை செடி. சொல்லுங்க பாப்பா, நான் யாரு? கனிதரும். சொல்லுங்க, கனிதரும். கனிதரும். என்கிட்ட கனி இல்லாம நீ இருக்காது. ஏசப்பா வந்துட்டாங்கன்னா கொத்தி எரு போடுவாங்க, என்னை அவர்கள் வளர்ப்பார்கள் என்றால் என் வாழ்க்கையில இல்லை என்பதே இல்லாமல் போகும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, அவன் கனிதரும் செடி. அடுத்தது, அவன் நீரூற்றண்டையில் இருக்கும் கனிதரும் செடி. அதன் கொடிகள் எங்க படருமா? ஏன் ஆண்டவர் சுவரை வைத்தார் தெரியுமா? என் அன்பு தேவ பிள்ளையே, 24 ஆண்டு முழுவதும் உன்னை சுற்றிலும், உன் குடும்பத்தை சுற்றிலும், உன் பிள்ளைகளை சுற்றிலும் ஒரு மதில் எழுப்பப்பட்டது. நீ வளரக்கூடாது. சுவர் எழுப்புவார்கள் என்றால் அந்த பக்கத்தில் இருக்கிறதான ஆசீர்வாதங்களை என்னால் பார்க்க முடியாது, ஒரு எல்லையை என்னால் கடக்க முடியாது. ஆனால் ஆண்டவரின் அனாதி தீர்மானம் என்ன தெரியுமா? அந்த சுவரின் மேல் உன்னை படர வைத்து அந்த சுவற்றிற்கு மேலாய் கர்த்தர் உன்னை தலை தூக்கி நிற்க வைத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? என் அன்பு தேவ பிள்ளைகளே, வேதத்திலிருந்து காண்பித்து தருகிறேன். ஏன் கர்த்தர் உன்னை உயர்த்தினார்? ஏன் ஆண்டவர் உன்னை யோசேப்பாய் பார்க்கிறார்? ஏன் ஆண்டவர் உன்னை கனி தரும் திராட்சை செடி என்று சொல்லி பரிசுத்தவான்களுக்கு முன்பாக, பரலோகத்திற்கு முன்பாக இன்றைக்கு கர்த்தர் திருச்சபையை குறித்து சாட்சி கொடுக்கிறார் என்றார். எடுத்தவர்கள் வாசிங்க, சங்கீதம் 1 அதிகாரம், சங்கீதம் 1 அதிகாரம் 2 வசனம் 3 வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய வேதத்தில் மனிதனுடைய கூட்டத்தில் உனக்கு பிரியம் இருக்கவில்லை, சொந்தக்காரர்களிடத்தில் உனக்கு பிரியம் இருக்கவில்லை. கர்த்தருடைய வேதத்தில் நீ பிரியமாயிருந்தாய். அடுத்தது, இரவும் பகலும் ஆண்டவரே, அவர்களை நெருக்கின நேரத்திலும் உம்மை நான் உறுதியாய் பிடித்துக் கொண்டேனப்பா. என் கண்ணீரை உன் சமூகத்தில் ஊற்றினேன் ஆண்டவரே. 24ஆம் ஆண்டிலே நீ கண்ணீர் வடித்திருப்பாய் என்ற தீர்க்க தரிசனமாய் இங்கே இருந்து சொல்லுகிறேன். உன் கண்ணீரை கர்த்தர் துருத்தியில் வைத்திருக்கிறார். உன் அலைச்சல்களை அவர் எண்ணி இருக்கிறார். ஞாபக புஸ்தகத்தை வைத்திருக்கிறவர் மறந்து போவாரா? அவர் நிச்சயம் மறக்க மாட்டார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஈசாக்கு தியானம் பண்ண போயிருந்த நேரத்தில், அவன் கண்களை ஏறெடுத்து பார்த்த நேரத்தில் கர்த்தர் அவனுக்காக ஒரு ரெபெக்காளை வைத்திருப்பார் என்றார். 25ஆம் ஆண்டிலே 24 முடிவதிலிருந்து தொடங்கினது வரைக்கும் கர்த்தருடைய வேதத்தில் வைத்து அவருடைய பிரசன்னத்தில் நிறைந்திருக்கிறாயே. வருகிற ஆண்டு கர்த்தர் உனக்கு கொடுக்கிற ரெபெக்காள் என்கிற ஆண்டா கர்த்தர் உனக்கு தருகிறார். ஈசாக்குக்கு கர்த்தர் கொடுத்தது ரகபோ ரகபோ ரகபோ. கர்த்தர் உனக்கு இடம் கொண்டு பண்ணுகிறார். கர்த்தர் உனக்கு இடம் கொண்டு பண்ணுகிறார். நண்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, 3வது வசனம் சொல்லுகிறது, அவர் ஏன் யோசேப்பை ஆண்டவர் நீர்க்கால்களில் வைத்தார் தெரியுமா? நீ வேதத்திற்கு உண்மையாய் இருந்தார், வேதத்தோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். வேதம் சொல்லுகிறது, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில், சொல்லுங்க, நான் மறித்ததுக்கு அப்புறம் இல்ல, நான் வாழும் போதே ஆசீர்வாதமாய் இருப்பேன். எத்தனை சொல்ல போறீங்க? கரத்தை கொண்டு வந்தவங்க எல்லாம் கரத்தை அசைத்து சொல்லுங்க, என் காலத்துல நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன். என் காலத்துல நான் அநேக ஆசீர்வாதங்களுக்கு சுதந்திரவாளியாய் மாறுவேன். என் பாத்திரம் நிரம்பி வழியா, என் பாத்திரம் நிரம்பி வழியா. இல்லை என்பது எனக்கு இல்ல, இல்லை என்பது என் குடும்பத்துக்கு இல்ல. என்ன சொல்றது? நான் காலத்தை கையை தந்து உன் காலை இலையுதிர் காலம் என்று நினைத்து விட்டாயா? அது நீ வச்ச மரம். கர்த்தர் வைத்திருப்பார் என்றால் அதுல ஒரு இலையை கூட சத்துவால எடுக்க முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? வேதம் சொல்லுகிறது, இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். இப்ப சபை சொல்லணும், நான் செய்வதெல்லாம், சத்தமா சொல்லணும், நான் செய்வதெல்லாம், நான் செய்வதெல்லாம். அன்பு தேவ பிள்ளையே, நீ சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் பரலோகத்தில் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்குது.
ஏசப்பா எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க. ஞாபக புஸ்தகம் உனக்காய் திறக்கப்படுகிற நேரத்தில் நீ மொர்தெகாயா இன்றைக்கு உலகத்தின் பார்வையில் இருப்பாய் என்றார். அநேக ஆமான்கள் 2024 ஆண்டு உன்னை ஏளனம் செய்திருப்பார்கள் என்றார். 25 ஆண்டிலே உனக்காக அவருடைய சமூகத்தில் ஞாபக புஸ்தகம் வாசிக்கப்படும். ஞாபக புஸ்தகம் வாசிக்கப்படுகிறதான நேரத்தில் அந்த ஆமா உன்னை குறித்து என்னெல்லாம் அங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணானோ ஏசப்பா சொல்லி அனுப்புறாங்க. நீ சொன்னதிலே ஒன்றும் தவறாதபடி வந்திருக்கிற என் பிள்ளைகளுக்கு செய்ய. எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள போறீங்க? ராஜா ஏறுகிற குதிரை, ராஜா தரிப்பிக்கிறதான கிரீடம். என் அன்பு தேவ பிள்ளைய நினைக்கிறீங்களா ஏசப்பா சும்மா உங்களை கூட்டிட்டு வந்திருக்கிறாங்கன்னு? போகும்போது ஏசப்பாவுடைய ரதத்துல போக போறீங்க, புஸ்தகத்துக்குள்ளாக போக போறீங்க. 25 ஆண்டிலே உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். வேதம் சொல்லுகிற காரியத்தை பாருங்க. நண்பர் தேவ பிள்ளைய ஆதியாகமம் 49 அதிகாரம், ஆதியாகமம் 49:23 வாசிங்க. நல்லா கவனிங்க. போன 24ல நிறைய மனிதனுடைய வார்த்தைகள் இருதயத்துல குத்திக்கிட்டே இருந்துச்சு. ஆனா இருதயம் கிழியவில்லை, மாறாக என் இருதயத்தை கர்த்தர் பலப்படுத்தினார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? காயங்கள், ரணங்கள், மனிதர்களின் பேச்சுக்கள் தாங்க முடியல. சவுலை போல சுவரோடு உருவ குத்த வேண்டும் என்று சொல்லி ஈட்டிகளை உங்க மேல எரிஞ்சாங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல இருந்தாரு. அசுத்த ஆவி சவுல் மேல இருந்தபடியா ஆவியானவர் உன்னை பாதுகாத்த ஜீவனோடு இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? வேதம் சொல்லுது பாருங்க. வில்வீரர் அவனை மனம் மடிவாக்கி மனம் சோர பண்ணினாங்க, மனம் நோக பண்ணினாங்க. உன்னை பார்த்து ஏளனமா பேசினாங்க, உன்னை பார்க்கும் போது ஏளனமா சிரிச்சாங்க. ஆனா 2025 என் ஆண்டவர் நீதி செலுத்துகிற வருடம். வேதம் சொல்லுது பாருங்க. வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து. 24 நமக்கு எப்படி இருந்துச்சு? நேசத்தின் வருடங்கள் அல்ல, அது பகையின் வருடமாய் இருந்தது. 25 ஆண்டு நேசத்திற்குரியவர், பாசத்திற்குரியவர் என் பக்கத்தில் இருக்கிறார், எனக்கு உதவிடும், எனக்கு ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? என் ஆண்டவர் என் பக்கத்தில் இருக்கிறார், என் பக்கத்தில் இருக்கிறார் என்று சொல்லுகிறவர் வலதுகளை உயர்த்தி ஆமென். என் அன்பு தேவ பிள்ளையே, ஏசப்பா உன் பக்கத்துல இருந்தா என்ன நடக்கும் தெரியுமா? சங்கீதம் 23:4 வாசிங்க. சங்கீதம் 23 அதிகாரம் 4 வசனம் 5 வசனம். 24 எனக்கு இப்படிதான் இருந்துச்சு. இவன் எப்பொழுது சாவான், இவன் பேர் எப்பொழுது ஒளிந்து போகும். நம்ம பேர்ல ஆ ஆ என்று வாயை திறந்த அநேக காரியங்கள் இருந்தது. ஆனால் 25 ஆண்டிலே ஒருவர் என் பக்கத்தில் வந்து வலது கையை பிடித்து அநேகர் இந்த அனுபவத்தை அனுபவிப்பீங்க. ஏசப்பா உங்க பக்கத்துல இருக்கு, உங்க வலது கையை பிடிச்சு இப்ப இந்த 23ஆம் சங்கீதத்துல 4வது வசனத்தை சபையா சேர்ந்து படிக்க போறோம். நான் மரண இருளே பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயப்படாதீங்க. 25வது ஆண்டு எதை பார்த்த பயப்படாதீங்க. சத்துரு பல்லு போன சிங்கம், ஆனா என் ஆண்டவர் யூதராஜ சிங்கம். அவனை பார்த்து பயப்படாதீங்க. வேதம் சொல்லுகிறது நான் பொல்லாப்புக்கு பயப்பட. அடுத்தது சேர்த்து சொல்லுவான், தேவனே. சபையா சொல்லணும், தேவனே என்னோடு இருக்குது, உமது கோலும் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும், என்னை தேற்றும். இந்த வார்த்தை சொல்லுது பாருங்க. என் சத்துருக்களுக்கு மத்தியில ஆண்டவர் எனக்காக ராயல் ஃபீஸ்ட். உன் வேலை ஸ்தலத்துல உன்னை ஒதுக்கி வச்சிருக்கிறாங்களா? குடும்பத்துல உன்னை ஒதுக்கி வச்சிருக்கிறாங்களா? இப்போ ஆண்டவர் அவைகளுக்கு முன்பாக உனக்கான பந்தியை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த பந்தி எப்படிப்பட்டது தெரியுமா? யோசேப்பை துரத்தும் பொழுது சகோதரர்களுக்கு தெரியல. ஆனா அவனை தேடி வந்த நேரத்தில்
அவர்களுக்கு முன்பாய் ஒரு பந்தி வைக்கப்பட்டிருந்தது. அந்த பந்திக்கு நடுவாய் உட்கார்ந்தது யோசேப்பு. 25ஆம் ஆண்டிலே கர்த்தர் உன்னை கொண்டு ஒரு சத்துருக்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி, என் ஆண்டு, என் ஆண்டு, என் ஆண்டு, நான் மேற்கொள்ள போகிறேன். வேதம் சொல்லுகிறது பாருங்க, நீ எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். சபையே இப்ப சொல்லுங்க, என் பாத்திரம், என் இருதயம், என் உள்ளம், என் குடும்பம், என் தொழில், என் கையின் பிரயாசம் நிரம்பி வழிகிறது, நிரம்பி வழிகிறது. இது கையாள நேரமல்ல, இது கையாள நேரமல்ல. பெருமழை இறைச்சல், பெருமழை இறைச்சல். கேட்கிறவர்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா என் நியாயம் செய்யுங்கப்பா, அப்பா இறங்கி வாங்கப்பா. விடாதீங்க, அப்பாவை விடாதீங்க, போராடுங்க, போராடுங்க. திருச்சபையை மாத்திரம் நிலவரம். இப்ப வாசிங்க ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 24 வாசிங்க. வலதுகரத்தை உயர்த்தி சொல்லுங்க. 25ஆம் ஆண்டுல என் குடும்பம் உறுதியாய் நிற்கும், என் வாழ்க்கை உறுதியாய் நிற்கும், என் ஊழியம் நீங்க சொல்லுங்க உறுதியாய் நிற்கும், என் கையின் பிரயாசம், என் பிள்ளைகள், என் தலைமுறை. அடுத்த வார்த்தை சொல்கிறது, அவன் புயங்கள் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலில் கன்மலையும் ஆனான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? இவ்வளவு நாள் உன்னை நிறைய பேர் மேய்ச்சிட்டு இருந்தாங்க, நீ கன்மலையை தேடி ஓடினார். 25ஆம் ஆண்டிலே நீ அநேகரை மேய்க்க போகிறார். கர்த்தர் உன் கரத்திலே ஆளுகையை தர போகிறார். நீ அநேக ஜாதிகளை ஆளுவார். உன்னையோ அவர்கள் ஆளுவது இல்லை. மறுபடியும் சொல்லுகிறேன், நான் இந்த வருடத்தில் அநேகரை ஆள போகிறேன், நான் மேற்கொள்ள போகிறேன். என்னை அவர்கள் ஆளுவதில்லை. இப்ப சொல்லுங்க, கடன் ஆளுவதில்லை, வியாதி ஆளுவதில்லை, பலவீனம், ஏமாற்றம், தோல்வி, கர்த்தர் என்னை ஆள போகிறார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, ஆதியாகமம் 47ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 47:23 வாசிங்க. இன்று உங்களை என் அன்பு தேவ பிள்ளைகளே, இங்கே நான் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறதான காரியம் என்னவென்றால், யோசேப்பை ஆண்டவருக்கும் பார்வோனை பிதாவிற்கும் ஒப்பனையாய் இந்த வசனத்தை ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சபைக்கு சொல்ல விரும்புகிறேன். இங்கே யோசேப்பு ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு சபைகளுக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் வாசிங்க. இன்று என் அன்பு தேவ பிள்ளையே, 24 ஆண்டு முடிகிற வரைக்கும் உனக்கானவனாய் நீ இருந்தால், உன் குடும்பத்திற்கானவனாய் நீ இருந்தால், ஆனால் 25ஆம் ஆண்டு நீ கர்த்தருக்கு சொந்தமானவனாய் மாறப் போகிறாய். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேருக்கு ஆண்டவர் உங்களை கொடுக்க ரெடியா இருக்கீங்க? ஏசப்பாவை எத்தனை பேருக்கு பிடிக்கும்? எத்தனை பேரை பிடிக்கும்? வலதுவே நல்ல துணி காட்டுகிறோம். எனக்கு ஏசப்பாவை ரொம்ப பிடிக்கும். அப்போ நான் ஆண்டவருக்குரியவன். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களையும் உங்கள் நிலங்களையும் ஆண்டவர் இன்றைக்கு உன்னையும், உன் நிலம் என்பது உன் இருதயம். அன்றைக்கு யோசேப்பு பார்வோனுக்காய் வாங்கினார். இன்றைக்கு உன்னோடு சாட்சி பகர்ந்து கொண்டிருக்கிறவர் பிதாவிற்காக தன் சொந்த சுயரத்தத்தை கொடுத்து சபையே உன்னை அவருக்காக அவர் வாங்கிக் கொள்ளுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வேதம் சொல்லுகிறது பாருங்க, வாசிக்க பாப்போம். இதை நிலத்தில் விதையுங்கள், இரத்தத்தினால் உங்களை சம்பாதித்தவர் இவ்வளவு நாளும் உலகத்திற்காய் வாழ்ந்தாய், மறுபடியுமாய் விலை கிரயமாய் 25ஆம் ஆண்டிலே அவர்களை வாங்கி இருக்கிறவர் உனக்கு விலையாய் தந்துகிறார். ஆதியாகமம் 49
அதிகாரம் 25ஆம் வசனம். அதிலே சொல்லப்பட்ட வார்த்தை, அவர் உயரே வானங்களிலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதத்தினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு கர்த்தர் உனக்கு விதையை தந்திருக்கிறார். உன் இருதயத்திலே இதை நிரப்பிக்கொள். இதை நிரப்பி ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கொடுத்த வார்த்தையை விதைத்துக் கொண்டே இரு. கர்த்தர் உன்னை வளர செய்து கொண்டே இருப்பார். அங்கே வேதம் சொல்லுகிற இன்னொரு காரியம் இருக்கிறது. ஆதியாகமம் 47ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. விளைவில் 5இல் ஒரு பங்கை பார்வோனுக்கு கொடுக்க வேண்டும். இது உலகத்தின் நியமம். ஆனால் ஒரு திருச்சபையின் நியமம், ஆண்டவர் 10இல் 1 நான் கொடுக்க வேண்டும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, 24ஆம் ஆண்டிலே என் கைகள் முடங்கி இருக்கும் என்றார். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தை நான் கொடுக்காமல் இருப்பேன் என்றார். இங்கே யோசேப்பு சொல்லுகிற காரியத்தை பாருங்க. மற்ற 4 பங்கும் வயலுக்கு விதையாகவும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஆகாரமாகவும் உங்களுடையதாய் இருக்கட்டும். ஆனால் பரலோகத்தில் இருக்கிற பார்வோன் என்கிற 2 பங்கு கேட்கவில்லை. அவர் என்னிடத்தில் கேட்பது 10இல் 1 பங்கு. 10இல் 1 பங்கை நான் வெளியே எடுப்பேன் என்றால் என்னிடத்தில் மீண்டிருப்பது 9 என்று பார்க்கிற நேரத்தில் பரிபூரணங்கள். இன்றைக்கு அந்த ஒன்றையும் நான் வஞ்சித்து வைத்திருக்கிற வழியினால் என்னிடத்தில் இருக்கிற 9 என்கிறதான வரங்கள் என்னிலே கிரியை செய்யாத படிக்கு, ஆசீர்வாதங்கள் என் குடும்பம் பாராத படிக்கு, ஆசீர்வாதங்களை என் தொழில்கள் பாராத படிக்கு அது முடங்கி போயிருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்குரியதை நான் நியமித்து வைப்பேன் என்றார். என் ஆண்டவரின் ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டது போல உயரத்திலிருந்து ஆழத்திலிருந்து கர்த்தரனை ஆசீர்வதிப்பார். அங்கே வேதம் சொல்லுகிறது. 25வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். அப்பொழுது அவர்கள் என் திருச்சபை ஆண்டவருக்கு முன்பாக பிரதிஷ்டையில் உண்மையாய் இருக்கும் என்றார். பிரதிஷ்டையில் உண்மையாய் இருக்கும் என்றால் வேதத்தில் இருந்து காண்பித்து தருகிற கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு அது உண்மையாய் இருக்கும் என்றால் இந்த 25ஆம் ஆண்டில் அவர் மாறாதவர எனக்காய் இறங்கி வந்து அவர் சொன்னதை செய்வார். வேதம் சொல்கிறது பாருங்க. நீர் எங்கள் ஆண்டவர் சொன்ன சட்ட திட்டங்கள் என்னில் இருக்கும் என்றார். ஆண்டவர் திருச்சபைக்கு கொடுத்த நியமங்களை நான் மேற்கொள்வேன் என்றால் அவர் இறங்கி வந்து என்னை காப்பாற்றுவார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு யோசேப்பால் மாத்திரம் அல்ல, இன்றைக்கு யோசேப்பிற்கு நிழலாய் காண்பித்து தருகிறதான பரிசுத்த ஆவியானவர் என் குடும்பத்தை 25இல் காப்பாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மனிதனால் காப்பாற்ற முடியாது, கணவனால் காப்பாற்ற முடியாது, மனைவியால் காப்பாற்ற முடியாது, பிள்ளைகளால் காப்பாற்ற முடியாது, ஒரு வேலையால் உன்னை காப்பாற்ற முடியாது. ஒருவரால் உன்னை காப்பாற்ற முடியும். அவர்தான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் நாமம் உள்ளவர். வேதம் சொல்லுகிற காரியத்தை பாருங்க. என் பிராணனை காப்பாற்றுவேன், என் ஆண்டவருடைய கண்களில் தயை கிடைக்க வேண்டும் என்றால் முதலாவது கண் பிடித்த உடனே முதல் மணித்துளிகளை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். என் பிள்ளைகளை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறவனாய் இருக்க வேண்டும். நான் விதைக்கிற விதைகளில் சம்பாத்தியங்கள் வருகிற நேரத்தில் அதில் நான் கை வைப்பதற்கு முன்பாய் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் வைத்திருக்க வேண்டும். இவைகளை நான் மறந்திருப்பேன் என்றால் இந்த ஆண்டிலே முதல் நாளிலே கர்த்தர் உனக்கு ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, எங்கள் ஆண்டவருடைய கண்களில் எங்களுக்கு தயை கிடைக்க வேண்டும். நாங்கள் உலகத்துல பரலோக தேவனுக்கு அடிமைகளாக இருக்கிறோம். கரங்களை ஆண்டவருக்கு மத்தியில் செலுத்துங்க. நான் பார்வோனுக்கு அடிமை அல்ல, நான் பரலோகத்தை கொண்டிருக்க அடிமையாக இருப்பேன் என்றார். என் அன்பு தேவ பிள்ளையே, அவர் சொல்லுகிற வார்த்தையை நான் வேகமாக எடுத்துக் கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிற அடுத்த காரியத்தை பாருங்க. 26வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். 5:1 பார்வோனுக்கு சேரும். பார்வோனுக்கு கொடுக்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறது, ஒரு மாதத்தில் ஒரு பங்கை எனக்கு அர்ப்பணி என்று சொல்லி என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த ஒரு பங்கை ஆண்டவருக்கு கொடுப்பது நமக்கு கடினமாக இருக்கிறது. காலையில எழுந்த உடனே ஒரு நிமிஷம் பிரேயர், கேலண்டர்ல வார்த்தை இல்லை. 24 மணி நேரங்கள் இருக்கிறது என்றால் 2 மணி நேரம் 40 நிமிஷம் பிரிச்சுக்காங்க. காலையில 1/2 மணி நேரம் எப்படி அந்தி சந்தி மத்தியானம் ராத்திரி அவன் செல்வது போல எனக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குமோ, பெண்கள் ரசம் செய்யும் போதெல்லாம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆண்கள் வண்டியில போகும் போதெல்லாம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என்
என் அன்பு தேவ பிள்ளைகளே, உன் ஸ்டேட்டஸ் மாற வேண்டும் என்றால் உன் ரிங்டோன்ல உலக பாடல்களை அல்ல, கர்த்தருடைய பாடல்களை வை. அதுவும் ஒரு சுவிசேஷம். ஸ்டேட்டஸ் மாறணுமா? உலகத்தில் பாடுகிற வார்த்தைகளை வைப்பீர்கள் என்று, அது உங்க பிள்ளைங்களா இருக்கட்டும் இல்ல நீங்களா இருக்கட்டும், அந்த ஆசீர்வாதம் தான் தலையில வரும். இன்றிருந்து திருச்சபையை மாறு. உலகத்தின் நியமம் அன்றைக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்தது. வாரத்துல ஒவ்வொரு வாரமும் 2 மடங்கு. ஆனால் பிதாவானவர் நமக்கு கொடுத்து லகுவான பிரமாணம் 10 அதுல கைய வச்சிடாத. அது நேரமா இருந்தாலும் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காரியமா இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது 5 பார்வோனுக்கு சேரும் வாரம் என்று யோசேப்பு இட்ட கட்டளைப்படி. நல்ல கவனிங்க, எகிப்து தேசம் என்பது உலகம், உலகத்துல நடக்கட்டும். ஆனால் ஆண்டவரின் திருச்சபை நடக்க வேண்டியது ஒவ்வொரு மாதமும் நான் என் தேவைகளுக்கு கையை வைப்பதற்கு முன்பாய் ஆண்டவருடைய பலிபீடத்தில் ஈசாக்காய் என்னையும் என்னை சார்ந்த காரியங்களை நான் படைத்திருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? வேதம் சொல்லுகிற காரியத்தை பாருங்க. யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிங்க. ஒரு ஓமரானது, இந்த ஓமர் என்பது என்ன தெரியுமா? கர்த்தர் மன்னாவை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்ததான நேரத்தில் அவர் கொடுத்தது. அந்த ஓமரின் கணக்கை கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு ஓமரானது எப்பாவில 10 அது எப்பாவில் மாத்திரமல்ல, ஆண்டவர் அன்றைக்கு சொன்னது இன்றைக்கு மிஸ்பாவிலும் 10 தான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இன்று மாத்திரமல்ல, அது என்றைக்கு மாறாது. வேதம் சொல்லுகிற காரியத்தை பாருங்க. மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் நமக்கு சொல்லுகிறது. எடுத்தவர்கள் வாசிங்க. மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என் ஆலயத்தில் ஏன் ஆண்டவர் 10 கேட்கிறார் தெரியுமா? கர்த்தருடைய ஆலயத்துல ஆகாரம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். என் குடும்பத்தில் ஆகார திரட்சிக்கு பதிலாக வறட்சி வருகிறது என்றால் கர்த்தருடைய கலப்பையிலே நான் கைய வச்சுட்டேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, புளித்தமா ஆண்டவருக்கு பிடிக்காது. என் சம்பாத்தியங்கள், என் பலன், என் நேரம் புளித்து போவதற்கு முன்பாக என்னிலே பலன் இருக்கிற நேரத்தில் என்னை நான் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கணும். பல்லு போனதுக்கு அப்புறம், கண் பார்வை போனதுக்கு அப்புறம், பலன் மங்கினதுக்கு அப்புறம் ஏசப்பா ஆண்டவர் கேட்க மாட்டார். என்னிலே பலன் இருக்கிற நேரத்துல, என்னில் எல்லாம் இருக்கிற நேரத்துல அப்பா என்று சொல்லி அப்பாவை உண்மையாய் கூப்பிடுவோம் என்றால் அந்த அப்பா இறங்கி வந்து, மகனை உனக்கு நான் என்ன செய்யட்டும் என்று சொல்லி அவரின் தேவைகளை சந்திக்கிறவராய் இறங்கி வருவார். வேதம் சொல்லுகிறது, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம். என் அன்பு தேவ பிள்ளைகள், இன்னைக்கு அந்த 1/10 பிரிக்கிறோம். இது பாஸ்டருக்கு, இது சந்தாக்கு, இது டிவி ஊழியத்துக்கு, இது அதுக்கு இல்ல. ஆலயத்திற்கு கொண்டு வர வேண்டியது ஆலயத்துக்குரிய நீ கொடுக்கணும். கொடுப்பதை பற்றி அதிகம் பேசாதவன் நான். ஆண்டவர் பேச வேண்டும் என்று பிடித்து உட்கார வைத்த காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என் திருச்சபை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் தவறுகிற காரியத்தை ஒரு தகப்பனா இருந்து சுட்டி காட்டுவதின் தலைமை விழுந்த கடமை. வேதம் அங்கே சொல்கிற காரியத்தை பாருங்க. தசம பாகங்களை எல்லாம், பண்டசாலை என்பது ரேஷன் கடை, சபை என்பதும் சில நேரங்களிலே என் விண்ணப்பங்களை அவரிடத்தில் கொண்டு வருகிறதான நேரத்தில் எனக்கு கொடுக்கிறதான பண்டக சாலையிலே நான் முதலாவது கொண்டு வரணும். வேதம் சொல்கிறது, பண்ட சாலையிலே கொண்டு வாருங்கள். உயரவானம் திறக்கப்பட வேண்டும் என்றால் சாவி வாங்கையில தான் இருக்கிறது. சாவியை நான் பூட்டி வைத்துக் கொண்டு ஆண்டவர் வானத்தை திறக்கவில்லை என்றால் அவர் திறக்க மாட்டார். அவர் சொல்லுவார், மதிகடனே திறவுகோல் உன்னிடத்தில் இருக்கிறது. திறவுகோலை நீ வைத்துக் கொண்டு வானத்தை நோக்கி ஆண்டவரே என்னை நீ ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்றோம். என் அன்பு தேவ பிள்ளைகளை, தவறான கண்ணோட்டத்தை இன்றிலிருந்து மாற்றிக்கொள்ளுவோம். வேதம் சொல்லுகிற காரியத்தை பாருங்க. அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து நான் மேற்கொள்ள வேண்டும் என்றால், ரெகோபோத் எனக்கு கிடைக்க வேண்டும் என்றால், ஆண்டவர் எனக்கு இடம் உண்டு பண்ண வேண்டும் என்றால், என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளின் வழியாக நான் கீழ்ப்படுகிறவனாக இருக்க வேண்டும். வேதம் சொல்கிறது பாருங்க, ஆசீர்வாதத்தை உங்கள் மேல் வருஷிக்க மாட்டேனோ என்று. எதனா என் அன்பு தேவ பிள்ளைகள், 10 ஆண்டவரை சோதித்துப்பா. இதுவரைக்கும் அவரை சோதிக்கல, நம்மை நாமே சோதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் என்னை கண்டிப்பாரா? இதுல கையை வச்சு ஆண்டவர் எனக்கு
மாட்டார். வேதம் சொல்லுகிறது, நான் பசியா இருந்தால் உனக்கு சொல்லு, பூமி மத நிறைவும் யாருடைய? அவருடைய. நம்ம தான் மாத்தடிக்கிறோம். ஏசப்பாக்கு நான் கொடுத்துட்டேன், ஏசப்பாக்கு இதை கொடுத்தது யாருங்க? கொடுத்தது அவராய் இருப்பார் என்றால் என் அன்பு தேவ பிள்ளைகள், அது ஈசாக்கா இருந்தாலும் ஒரே பிள்ளையா இருந்தாலும் ஆபிரகாம் இடத்தில் கேட்ட நேரத்தில் ஆண்டவரை எடுத்துக் கொள்ளும் அவன் என்று கொடுத்த நேரத்தில் இன்றைக்கு நட்சத்திரங்களுக்கு மேலாக சந்ததிகளை கர்த்தர் தந்திருக்கிறார் என்றால் இன்றைக்கு கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிற காரியங்களை ஆண்டவர்களை படைத்துப்பார். வானத்தை நட்சத்திரங்களை போல இடம் கொள்ளாமல் போக மட்டும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். விசுவாசித்தார். கரங்களை தட்டி ஆண்டவர்கள் நன்றிகளை செலுத்துங்க. நான் தவறு இருப்பேன் என்றால் இனி நான் தவற மாட்டேன் ஆண்டவர் இதை செய்து காட்டுகிறேன். வேதம் சொல்லுகிறது பாருங்க, நான் இதை செய்வேன் என்றால் உயர வானத்திலிருந்து அவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்று பார்த்தோம். அடுத்த ஆசீர்வாதத்தை சொல்லி தருகிறேன். ஏசாயா 45ஆம் அதிகாரம், ஏசாயா 45ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 45 வெண்கல கதவுகளை உடைத்து. இந்த வெண்கல கதவு எங்க இருக்கு தெரியுமா? நம்ம கிட்ட தான் இருக்கு. ஆண்டவருக்கா நான் என் நேரத்தை தர மாட்டேன், ஆண்டவருக்கா சுவிசேஷம் சொல்ல மாட்டேன், என் இருதயம் என்கிற வெண்கலத்தை போல பலமா கூட்டி வச்சிருக்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த இரவு நேரத்தில் என் இருதயம் திறக்கட்டும், என் சிந்தைகள் திறக்கட்டும். கர்த்தர் சொல்லுகிறார், அதை உடைக்க அர்ப்பணி. ஆண்டவருடைய சமூகத்தை உடைச்சு ஊத்திரு. இப்படி எடுத்து ஊத்தணும்னா அது கொஞ்சம் வரும். உடைப்போம் என்றால் என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீ நான் ஒன்றுமில்லை, அவர் பெருகவும் அவர் பெருகவும். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? 2025 அவர் பெருகட்டும் ஆண்டவரே, நான் சிறுகட்டும் ஆண்டவரே. நான் அல்ல சொல்லுங்க, நான் அல்ல, நீ இல்லை என்று சொல்லுவாய் என்றால் இன்றைக்கு உன்னில் இருக்கிற வெண்கல கதவுகளை கர்த்தரே வந்து உலகை தகர்த்து போடுவார். வேதம் சொல்லுகிறது, வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பான்களை முறித்து அந்த ஆழத்தில் இருக்கிற பொக்கிஷம் உன் இருதயத்திலே அநேக ஆழத்திற்குள்ளாய் அநேக காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிறாயே. ஆண்டவருக்கு விரோதமாய் இருக்கக்கூடாது, திருச்சபைக்கு விரோதமாய் இருக்கக்கூடாது, மற்ற குடும்பங்களுக்கு விரோதமாய் இருக்கக்கூடாது. அந்த ரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள் வெளியே வர வேண்டும் என்றால் என் இருதயம் சுத்தமானதாக இருக்க வேண்டும். என் இருதயம் சுத்தமாக வேண்டும் என்றால் கர்த்தரின் சித்தம் செய்யப்பட வேண்டும். கர்த்தரின் சித்தம் செய்யப்பட வேண்டும் என்றால் அவர் கரத்திலே நான் சுத்தம் செய்வதற்கு என்னை நான் அர்ப்பணிக்க வேண்டும். அந்த சுத்தங்கள் வரும் என்றால் சத்தங்கள் பரலோகத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கும். வேதம் சொல்கிறது பாருங்க, ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் ஏன் இதுவரை ஆண்டவர் எனக்கு தரவில்லை? ஏன் தெரியுமா? நான் என் பேழையை என் கரத்தினால் பூட்டி வைத்திருக்கிறேன். நீதிமொழிகள் 14:1 என்ன சொல்லுது? புத்தி உள்ள ஸ்திரீ புத்தி இல்லாதவளோ. நமக்கு ஆண்டவரை குறித்த வேதத்தின் ஞானம் இருக்கிறது, ஆனால் கர்த்தர் சொல்கிற வார்த்தைகளை செய்ய வேண்டும் என்கிறதான செயல்முறை வருகிறதான நேரத்தில் என் புத்தி என்னை தடுக்கிறது, என் இருதயம் என்னை தடுக்கிறது, என் ஆசீர்வாதங்கள் ஆழத்திற்கு செல்லுகிறது. இன்றைக்கு இந்த ஆழத்தில் உலாவுகிற ஆவியானவர் உன்னோடு இடைப்பட்டு உன் இருதயத்தின் ஆழத்திற்குள்ளா இருக்கிறதான கசடுகளை வெளியே எடுத்து போட்டு என் அன்பு தேவ பிள்ளைகளே, உனக்கு வேறே இருதயத்தை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? வேதம் சொல்லுகிற காரியத்தை பாருங்க, வாசிக்க. ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை உனக்கு கொடுப்பேன். யாக்கோபு கொடுத்த ஆசீர்வாதங்களை மறுபடியும் ஆண்டவர் பேசுகிறார். நான் வாசிக்க, யாக்கோபின் நிமித்தமும் மறுபடியும் சொல். இன்றைக்கு நீ யாக்கோபாய் வந்திருக்கிறாய் என்றால் இஸ்ரவேலாய் கர்த்தர் உன்னை மாறம் பண்ணுகிறார். ஆபிரகாமாய் வந்திருக்கிறாய் என்றால் ஆபிரகாமாய் கர்த்தர் உன்னை மாற்றுகிறார். சாராயாய் வந்திருக்கிறாய் என்றால் சாராயாய் கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். உனக்கு எந்த நாமங்கள் இருந்தாலும் என் ஆண்டவர் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் என்கிற நாமத்தை உனக்கு அவர் உன் சிரசிலே வைத்துக் கொண்டிருக்கிறார். இதுதான் 25ஆம் ஆண்டு. வேதம் சொல்லுகிற காரியத்தை பாருங்க. நான் உன்னை பேர் சொல்லி, எத்தனை பேருக்கு புரியுதா இது வேணும்? ஏசப்பா என் பேரை சொல்றேன். ஏசப்பா பேரை சொன்னா எவ்வளவு அழகா இருக்கும்ல. அவங்க பேரை சொல்லி கூப்பிட்டாங்கன்னா தாவீது அப்படியே திரும்பி பார்ப்பாங்க, பேதுரு திரும்பி பார்ப்பாங்க. ஏன் தெரியுமா? என் ஆண்டவர் ஒரு பேரை சொல்லி கூப்பிடுறாங்கன்னா இருதயத்துக்கு ரொம்ப நெருக்கமானவங்களா இருப்பாங்க. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஏசப்பா இருதயத்துக்கு ரொம்ப நெருக்கமா மாறும். பார்த்துக்கிறது எப்படி சொல்லுங்க.
ஏசப்பா என்னை சுத்தம் செய்யுங்கப்பா, ஆண்டவரே என்னை பாவம் வர கழுவி இருங்கப்பா. வேதம் சொல்லுது பாருங்க, நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து இவ்வளவு நாளும் பைபிள் தெரியும், ஆனா பைபிளுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. ஏசப்பா தெரியும், ஏசப்பாக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. ஏசப்பா சொல்றாங்க பாருங்க, நீ என்னை அறியாதிருந்தும் இதுதாங்க ஆண்டவர். என் அன்பு தேவ பிள்ளையே, அவர் உனக்கு நாமங்களை தரிப்பார் என்றால் அதே அதிகாரத்துல 11ஆம் வசனத்தின் 2ஆம் பகுதி சொல்கிறது, வரும் காரியங்களை. யாருக்காவது தெரியுமா? இப்ப மணி கரெக்டா 1:50 ஆகுது. 2 மணிக்கு என்ன நடக்கணும் தெரியுமா? தெரியாது. ஏசப்பாட்ட கேளுங்க. சாலமோன் சிரிக்கிற சிரிப்பை பார்த்தா தெரியுது, 2 மணிக்கு எனக்கு தூக்கம் வரும். என் நண்பு தேவ பிள்ளைகளை ஆண்டவர்கிட்ட கேட்போம், வரும் காரியங்களை என்னிடத்துல கேளுங்க. என்கிட்ட கேட்டா இவ்வளவுதான் சொல்லுவேன். சாலமோன் குறிச்சு அவர் தூங்குவார், இவ்வளவுதான் சொல்லுவேன். ஒரு சாலமோன் இல்ல, என்னையும் சேர்த்துதான் சொல்றேன். வரும் காலங்களை ஆண்டவரிடத்தில் கேட்டு பழகுங்க. கிளி ஜோசியம் கேட்காதீங்க, எலி ஜோசியம் கேட்காதீங்க, ரேக பார்க்காதீங்க. வீட்டுக்கு வந்து பிரதர் அப்படின்னு கட்டவுன்னு சொல்லிருங்க. என் நண்பு தேவ பிள்ளைய, வேதத்திற்கு முன்பு நின்று அழகு பாரு. வேதம் என்கிற கண்ணாடி ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் இருக்கும் என்றால் பாவம் என்கிற காரியம் நிழலை கூட தொடாது. வேதம் சொல்கிறது பாருங்க, வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்து. ஏசப்பா எவ்வளவு உரிமையா அவங்க பேசுறாங்க பாருங்க. என் பிள்ளைகளை குறித்தும் நான் என்ன செய்யப்படும் அதான் பேசிக்கிட்டு இருக்கேன். என் கரத்தின் கிரியைகளை குறித்தும். யாருக்காவது நம்ம ஆர்டர் போட முடியுமாங்க? எவ்வளவு நல்ல அப்பாவை நம்ம வச்சிருக்கிறோம். ஆனா என்னைக்காவது ஏசப்பா கிட்ட இவ்வளவு உரிமை யாராவது ஒருவர் பேசியிருக்கோமா? ஏசப்பா எனக்கு வேணும்பா, எனக்கு தாங்கப்பா. ஆனா இன்னொரு ரகசியத்தை சொல்லுகிறேன், சில நேரத்தில் ஆண்டவர் நோ சொல்லுவாங்க, அதுவும் ஆன்சர் தான். விசுவாசிக்கிறீங்களா? ஆமா சொன்னா மட்டும்தான் ஆன்சர் இல்ல. சில நேரங்களில் நீ பயணிக்கிற பாதைகளில் பாடுகள் இருக்கும், நீ பயணிக்கிற பாதைகளில் ஆபத்துகள் இருக்கும். அப்பொழுது ஆண்டவர் நோ சொல்லுவாங்க. 24ஆம் ஆண்டிலே அநேக நோவை பார்த்திருக்கிறாயா? என் அன்பு தேவ பிள்ளையே, நீ தான் கர்த்தருக்கு நோவா. விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஏசப்பா கிட்ட நோவாங்க, நீங்க தாங்க நோவா. அதனாலதான் ஏசப்பா வான்னு சொல்லி உள்ள கொண்டு வந்திருக்கிறாரு. நோவா பேழையை கட்டினா நீங்க இந்த வருஷத்துல குடும்பத்தை கட்ட போறீங்க, தொழிலை கட்ட போறீங்க, கட்டங்களை கட்டி நீங்க சொல்லி கொடுங்க. ஆண்டவர் இப்பொழுது வேற முன்னே சென்று வந்த உன் பேரை அடர்ந்து போகும். என் நண்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருக்கு இடத்திலே கட்டளை கொடுக்கிற அளவுக்கு அவர் இருதயத்திற்கு நெருக்கமாய் நோவாவை போல அவரோடு நீ சஞ்சரித்துக் கொண்டிருப்பாய் என்றார். உன் ஆசீர்வாதத்தை இப்பவே நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன். 14வது வசனத்தை ஒருத்தங்க சத்தமா வாசிக்க பார்ப்போம். எகிப்து என்பது உலகம், நீ உலகத்துக்கு போற. ஏசப்பா சொல்றாங்க, ஹோட்டா உன் சம்பாத்தியத்தை என்கிட்ட நீ இரு, என்னிடத்துல என்ன இல்ல, ஏன் ஓடிக்கிட்டு இருக்கிற? நில்லு, தரித்து நின்று கர்த்தருடைய ரட்சிப்பை பாருங்கள். திருச்சபையில் தரித்து நில், குடும்பத்தில் தரித்து நில், வேலையில் தரித்து நில், கையின் பிரயாசத்தில் தரித்து நில். என் அன்பு தேவ பிள்ளைய, யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொன்னார், நின்னு பேசு. எனக்கு வேலை முடியல, வேலை முடியாதனால சூரியனை நிக்க வச்சான், சந்திரனை நிக்க வச்சான். இன்றைக்கு நமக்கு வேலை முடியலன்னா ஏசப்பா என்னை கைவிட்டாரா என்று 7 பெட்ஷீட் போட்டு தூங்குறோம். நோ, போராடி ஏசப்பாவோடு. என் நண்பு தேவ பிள்ளைய, மறுபடியும் சொல்லுகிறேன், திருச்சபையில் நிலைத்தது, குடும்பத்தில் நிலைத்தது, பிள்ளைகளுக்காய் நிலைத்தது, கையின் பிரயாசத்தில் நிலைத்தது. கர்த்தர் உன்னை நம்பி கொடுத்த தொழில்கள் சிறிதாயினும் பெரிதாய் அதிலே நிலைத்து உண்மை உள்ளவனாய் இரு. கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாயிரு. 2025 அநேகத்தில் அதிகாரியா மாற்றப்பட்டு தட்டி கர்த்தருக்கு மத்தியில் இதற்கு மாற்றமில்லை. ஏனென்றால் கர்த்தர் உன்னை கொண்டு வந்து மேற்கொள்ள வேதம் சொல்லுகிறது பாருங்க. இப்ப வாசிங்க. எகிப்து சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும். அவர் எனக்கு பாஸ், அவர் பெரியவர். யாரா இருக்கட்டுங்க, பெரியவரையும் பெரியவர் உன்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். பெரியவருக்கு எல்லாம் தெரியும். நெடிய ஆட்களில் வர்த்தக லாபமும். இப்ப நம்ம
பிரதர் அழகா சொல்றாங்க, உன்னிடத்தில் சொல்றது எனக்கு வந்துருச்சு, நான் சொல்ல போறேன். இல்ல ஆண்டவர், என்னிடத்தில் தாண்டி வந்து, எல்லாரும் சொல்லுங்க, என்னிடத்தில் தாண்டி வந்து. கையெல்லாம் இருக்குதா? கை இருக்குதா? யாருக்கு நான் காணிக்க கேட்கல, ஏசப்பா உங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தை தான் பேசுறேன். இப்ப சொல்லுங்க, என்னிடத்தில் தாண்டி வந்து. சொல்லுங்க, வலது கை இருக்குதா? எல்லாருக்கும் மனசுல ஒண்ணு இருக்குதா? அது தூங்கிட்டு இருக்கோம், தட்டி விடுவோம். என்னிடத்தில் தாண்டி வந்து. எந்தெந்த ஆசீர்வாதங்கள் இதுவரைக்கும் முன்னில் தாண்டாமல் இருக்கிறதோ, அபிஷேகமாக இருக்கட்டும், அந்நிய பாஷைகளாக இருக்கட்டும், வரங்களாக இருக்கட்டும், கிருபைகளாக இருக்கட்டும், வாழ்க்கையாக இருக்கட்டும், தொழில்களாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், தலைமுறைகளாக இருக்கட்டும், இப்ப சொல்லுங்க, என்னிடத்தில் தாண்டி வந்து 25 என்னுடையதாகும், 2025 என்னுடையதாகும். எத்தனை பேர் சொல்றீங்க? பலிபீடத்திலிருந்து ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுங்க, 25ஆம் ஆண்டு என்னுடையதாகும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, 25ஆம் ஆண்டு என்னுடையதாகும், 25ஆம் ஆண்டு என்னுடையதாகும். உன்னுடையதாச்சுன்னா அதுக்கு ஒரு சாட்சி வரும். அது தெரியுமா? வாசிங்க. அவர்கள் 25ஆவது ஆண்டுல ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஆகஸ்ட், அப்புறம் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 12 பேர் இருக்கிறாங்க. 12 பேருக்கு பின்னால 24ஆம் ஆண்டு நம்ம ஓடணும். எனக்கு ஏதாவது கிடைக்குமா? என் பிள்ளைக்கு ஏதாவது கிடைக்குமா? என் தொழில் ஏதாவது நன்மை வருமா? 25ஆம் ஆண்டுல உன் கையில கொடுத்து வைத்துக்கொள். ஒவ்வொரு மாதமும் அவர் அது உன்னை தேடி வரும். வேதம் சொல்லுகிறது, உன் பின்னே சென்று விலக்கிடப்பட்டு வந்து சொல்லுங்க, என்னுடனே மாத்திரம். பெருமையா சொல்லுங்க, என்னுடனே மாத்திரம் தேவன் இருக்கிறார். என்னுடனே மாத்திரம் தேவன் இருக்கிறார். என் சபையிலே தேவன் இருக்கிறார். என் குடும்பத்திலே தேவன் இருக்கிறார். என் பிள்ளைகளிலே தேவன் இருக்கிறார். என் தலைமுறையிலே தேவன் இருக்கிறார். கர்த்தர் எனக்கு கொடுத்த பேழை என்கிற என் வாழ்க்கையிலே தேவன் இருக்கிறார். தேவன் அறியாமல் என் பேழைக்குள்ளாய் ஒன்றும் வர முடியாது. ஏன்னா கதவை அடைச்சது யாரு? அடைச்சது யாரு? கர்த்தர். நம்ம அடைச்சிருந்தோம்னா காரியங்கள் அடிக்கிறதுக்குள்ள ஓடி போய் திறந்துருவோம். ஏசப்பா 25ஆம் ஆண்டெல்லாம் படிச்சாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஓட முடியாதுங்க. உள்ளே தனித்து நின்று பார். என் ஆண்டவர் உனக்கு காண்பிக்கிற பிரமிப்புகளை உன்னால் சகிக்க முடியாது. யோபு சொல்லுகிறார், கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? 25ஆம் ஆண்டிலே கிரகிக்க முடியாத பெரிய அற்புதங்கள், பெரிய காரியங்கள் இதோ கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். பரலோகம் மகிழ்கிறது. அடுத்த வருஷம் செய்யப்பட்ட பரலோகம் பார்த்துச்சீங்க. அதனால இங்க பேசிட்டு இருக்குது. மனதின் நிறைவினால் உதடு பேசுகிறது. என் ஆண்டவர் என்னை நிறைக்கிறபடியினால் ஆசீர்வாதங்களை சபைக்கு அள்ளி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, என்னுடனே மாத்திரம் அவரை இல்லாம சித்தப்பாவை பார்க்க போனேன், சித்திய பார்க்க போயிட்டேன், நான் வேற எங்கேயோ போயிட்டேன். மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஆண்டவர் உனக்கு 25ல மிஸ்பா சபையில அட்மிஷன் போட்டிருக்கிறாருன்னா இந்த அட்மிஷன் மரண பரியந்தம் அவர் கிழிக்கும் வரைக்கும் இங்கதான் இருக்கும். பிரின்சிபால் தப்பு செஞ்சுட்டாதான் அவர் என்ன ஒரே கிளியா கிழிச்சிருவாரு. என் நண்பர் தேவ பிள்ளைய வேதம் சொல்லுகிறது, வாசிக்க பாப்பா, அவரை அல்லாம வேற தேவன் இல்லை என்று சொல்லி இவ்வளவு நாளும் போயிட்டு வாசனா அவரை போய் நான் வணக்கம் சொன்னா சல்யூட் அடிச்சாலும் எனக்கு சம்பளம். அவரை பணிந்து கொண்டிருந்த நாட்கள் போய் உன்னை பார்த்து உன் வேலை ஸ்தலம் சொல்ல போது, நீங்க வரலனா பிரதர், நீங்க இல்லனா சிஸ்டர், என் வேலை ஓடாது, அங்கே சேமம் இருக்காது. எத்தனை பேர் விசுவாசிக்க போறீங்க? என்னால் என் குடும்பம் சேமம் அடைய போகிறது, என்னால் என் தொழில் வாழ போகிறது. ஒரு வேலை செய்யறது சின்ன வேலையா இருக்கும், ஆனா நீ ஒரு நாள் வரலனாலும் அந்த இடத்துல பெரிய இழப்பை நிறுவனங்கள் சந்திக்கும். தீர்க்க தரிசனமா சொல்றேன், வருகிற ஆண்டுல என் பிள்ளைகள் யாருமே வேலை இல்லாம கஷ்டப்பட மாட்டாங்க. எல்லாருக்கும் நிறைவான வேலையை தருவாங்க. அப்பம் தண்ணீர் குறையாது, அப்பம் தண்ணீர் குறையாது. வருகையிலும் போகையிலும் ஆசீர்வாதமா இருப்பீங்க. என் தேவன் வானத்தை நடந்துட்டாங்க. நீங்க இருக்கிற ஆழத்தை பார்த்து கட்டளை கொடுத்துட்டாங்க. நீங்க பேச வேண்டியது நீங்க, எடுத்துக்கொள்ள வேண்டியது நீங்க. அவர் சமூகத்தை விட்டு போயிடாதீங்க, அவரோடு வாழ்ந்து பாடுங்க. 26வது ஆண்டு இந்த 25 வருஷத்துல வாங்க
இருக்கிறவராகவே இருக்கிறார். நேற்றும் இன்றும் நாளை மாறாதவர். வேதம் சொல்லுகிறது பாருங்க, உன்னை நோக்கி இவ்வளவு நாள நீ பெட்டிஷன் எடுத்து ஓடுனல்ல, இவ்வளவு நாள நீ ரெக்வெஸ்ட் பண்ணல, ப்ளீஸ் ப்ளீஸ் எல்லாரையும் ப்ளீஸ் பண்ணுவீங்கல்ல. நோ ப்ளீஸ் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், 2025 நோ ப்ளீஸ். என் ஆண்டவர் உனக்காய் பேசுவார். என் ஆண்டவர் உனக்காய் யுத்தம் பண்ணுவார். என் ஆண்டவர் உனக்காய் நியாயம் செய்வார். என் ஆண்டவர் உனக்காய் பரிந்து பேசுவார். அவர் பறந்து காக்கிற பட்சியை போல. ஒரு சின்ன கோழியை தன் கோழி குஞ்சை பறந்து வந்து தூக்குச்சுன்னா அப்படி பறந்து பறந்து அடிக்கும். என் ஆண்டவர் உனக்கு மேல் பறந்து கொண்டிருப்பார் என்றால் அது மேலே பறக்கிற பருந்தா இருந்தால் என் ஆண்டவர் கிழித்து போடுவார். இதுதான் 2025 ஆண்டின் மகத்துவம். இவ்வளவு நாள் ஒன்னை கிழிச்சு தொங்க விட்டாங்கல்ல, 25ஆம் ஆண்டு கர்த்தர் உன்னை உருவாக்குவார். 26ஆம் ஆண்டு சாட்சி ஆண்டாய் கர்த்தர் 25லே உனக்கு வாக்குத்தத்தம் செய்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, ஆதியாகமம் 49:26 வாசிங்க. ஆதியாகமம் 49:26. உன் தகப்பன் யார் தெரியுமா? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அந்த பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை நான் பரலோகம் கற்றுக் கொடுக்கிறது. உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் எங்க அப்பாவுடைய ஆசீர்வாதத்துக்கு மேற்பட்டது, என் ஆசீர்வாதத்துக்கு மேற்பட்டது. ஏனென்றால் இவ்வளவு நேரமும் கர்த்தர் உன்னோடு பேசுறது பரலோகத்தின் ஆசீர்வாதம். அடுத்தது, நித்திய பர்வதங்கள் முடிவு மட்டும் எட்டுகின்றன. எவ்வளவு நல்ல ஆண்டவர்ல. அவருக்கு துரோகம் செய்கிற நேரத்திலும் அவரை விட்டு பின்வாங்கின நேரத்திலும் என்னை அவர் யோசேப்பாய் பார்த்தபடியினால் பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை 25ஆம் ஆண்டில எல்லாரும் தலையில கையை வச்சு சொல்லுங்க, என் சிரசு. நீங்க தான் ஒரு ஆசீர்வதிக்க போறீங்க. நிறைய பேருக்கு தலையில வேணாம், நிறைய பேருக்கு கையில வேணாம். விக்கி தலை இருக்குதா? கை இருக்குதா? தலையில கையை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே யோசேப்பின் சிரசின் மேல் வந்த ஆசீர்வாதம் என் சிரசின் மேல் வரப்பா. ஆண்டவரே கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு குழந்தை இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நிச்சயம் தருவார். நான் திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கிறேன், நல்ல வாழ்க்கையை தருவார். ஆண்டவரே நான் படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கிறேன். 25ஆம் ஆண்டில நீ கையேந்தி நிற்கிற ஆண்டல்ல. ஆண்டவரே எனக்கு வேலை இருக்கு, ஆனா எதிர்பார்த்த வருமானங்கள் இல்லை. நீ தேடி போவதில்லை, உன்னை தேடி கர்த்தர் ஆட்களை அனுப்புவார். விசுவாசிக்கிறீங்களா? வேதம் சொல்லுகிறது இதுதான் யோசேப்பின் சிரசின் ஆசீர்வாதம். யோசேப்பின் சிரசின் மேல், அப்புறம் தன் சகோதரனின் விசேஷத்தவனுடைய. எத்தனை பேர் விசுவாசம்? என் சகோதரர்களுடைய நான் தான் பிரதானமானவன். சொல்லுங்க, எல்லாருமே சொல்லுங்க. என் குடும்பத்துல நான் தான் பிரதானமானவன். என் வேலை ஸ்தலத்துல நான் தான் பிரதானமானவன். என் பள்ளியில நான் தான் பிரதானமானவன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை கர்த்தருடைய கண்களில் எப்படிதான் பார்க்கிறது? கர்த்தர்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தின் வார்த்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். லூக்கா 1ஆம் அதிகாரம், லூக்கா 1ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை சத்தமா வாசிக்க பார்ப்போம். லூக்கா 1:45. விசுவாசித்தவளே, என் அன்பு சபையே, 25ஆம் ஆண்டில மணவாளன் உன்னோடு பேசினதை கேட்டார். அவிசுவாசமாயிராதே, பலமுள்ளவனாயிரு, நம்பிக்கை உள்ளவனாயிரு. வேதம் சொல்லுகிறது, விசுவாசித்தவளே கர்த்தருடைய கண்களை பாக்கியவனே பார்க்கும் என்றால். அடுத்தது, கர்த்தராலே யாருக்கு சொல்லப்பட்டது? சொல்லுங்க, எனக்கு. சொல்லுங்க, கர்த்தரால் எனக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். சொல்லணுமா? கர்த்தரால் எனக்கு சொல்லப்பட்டது நிறைவேறும். அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஒருத்தங்க சத்தமா வாசிங்க. உபாகமம் 11ஆம் அதிகாரம், உபாகமம் 11ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் சத்தமா வாசிங்க. இந்த ஆசீர்வாதம் நிறைவேறும். இவ்வளவு நாளும் என் புருஷனை விசாரிப்பாரு, என் மனைவி விசாரிப்பாங்க, என் குடும்பம். 25ஆம் ஆண்டுல கர்த்தர் உன் குடும்பத்தை விசாரிப்பார். ஊழியக்காரன் அல்ல, மனிதன் அல்ல, என் ஆண்டவரே இறங்கி வந்து அவர் விசாரிக்கிற ஆண்டு 25ஆம் ஆண்டு. சத்தமா வாசிங்க. இந்த நாள்ல இருந்து நீங்க அவங்க கண்ட்ரோலுக்கு போயிட்டீங்க.
ஊழியக்காரன் கண்ட்ரோல் இல்ல, கதவை அடைத்த நபராய் இருப்பார் என்றால் சாவி அவர்கிட்ட தான் இருக்கும். ஊழியக்காரன் வந்து கேட்காதீங்க. வாசிங்க. வருஷத்தின் துவக்கம் துவங்கி முடிவு மட்டும் நல்ல கவனிக்க. அரகுர மனசோடு இல்ல என் அன்பு தெய்வ பிள்ளைகள், உள்ளே வருகிறதான நேரத்தில் அரகுர மனசோடு வந்திருப்போம் என்றால் கர்த்தர் என்னை முழுவதுமாய் தனக்கு சொந்தமாய் வைத்துக் கொண்டிருக்கிறார். வாசிங்க. முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து என்ன படிக்கணுமா? கீழ்ப்படியணும். நிமிர்ந்திருக்க கூடாது. வேதத்திற்கு முன்பாய் நான் தலை குனிந்தால் உலகத்திற்கு முன்பாய் கர்த்தர் என்னை தலை நிமிர வைப்பார். அடுத்த வார்த்தை, நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நல்ல கவனிங்க. ஏற்ற காலங்கள், அதுதான் கர்த்தர் உனக்கு கொடுத்த 2025ஆம் ஆண்டு என்கிற காலம். தன் காலத்தில் தன் கனியை தந்து இந்த ஆண்டிலே நீ கனியை தரப்போகிறார். வேதம் சொல்கிறது பாருங்க, நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தை கையளவு மேகத்தை மாத்திரமல்ல, கர்த்தர் ஆராதனை துவங்கி இந்த நேரம் வரைக்கும் பெரும் மழையின் இரைச்சலை கேட்க வைத்துக் கொண்டிருக்கிறார். உன் குடும்பம் வாழ போகிறது, உன் தொழில் வாழ போகிறது, உன் கையின் பிரயாசங்கள் வாழ போகிறது. நீ வாழ போகிறாய், நீ ஆள போகிறாய். வேதம் சொல்லுகிறது பாருங்க, முன்மாரியையும் பெய்ய பண்ணி என்கிறார் என்கிற அர்த்தம் என்ன தெரியுமா? பேசுறாரு. ஆண்டவர்கள் என்ன பண்ண போறாங்க? திருப்தி. வாசிங்க. திருப்தி அடைவேன். சொல்லுங்க. திருப்தி அடைவேன். 5வது வசனத்தின் கடைசி வார்த்தை ஏசப்பா சொல்றது திருப்தி அடைவேன். சொல்லுங்க. திருப்தி அடைவேன். ஆனா 16வது ஒரு கண்டிஷன் வச்சிருக்கிறார். வாசிங்க. உங்கள் இருதயம் யாரும் வஞ்சிக்காதபடி பாருங்க. ஏதேனில் சர்ப்பம் வந்தது போல ஆண்டவருடைய வார்த்தைகள் அல்லாமல் வேறே வார்த்தைகள் வராதபடிக்கு வஞ்சிக்காதபடிக்கு பாருங்கள். அடுத்தது, நீங்கள் வழி விலகி அந்நிய தேவர்களை சேவித்து அவர்களை நமஸ்கரியாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள். எச்சரிக்கையாயிருப்பீர்கள் என்றால் உபாகமம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தின் வழியாய் 25ஆம் ஆண்டை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வாசிங்க. உபாகமம் 11:25. உங்கள் முன் ஒரு கொசு கூட உங்களுக்கு முன்னால வந்துறாரு. என் அன்பு தேவ பிள்ளையே, கொசுவே வராதுன்னா கடன் வராது, பலவீனம் வராது, பிரச்சனைகள் வராது, தோல்விகள் வராது, ஏமாற்றங்கள் வராது. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் முன் ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை. உங்கள் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவர் உங்களுக்கு இன்றைக்கு சொல்லியபடி உங்களால், யாரால? நம்மளால ஒரு பயத்தை உலகத்துக்கு ஆண்டவர் கொண்டு வர போறாங்க. ஐயோ, இவ்வளவு தொட்டா நம்ம கேட்டோம். ஏனென்றால் விசாரிப்பது ஆண்டவர், கணக்கு கேட்பது ஆண்டவர். உன்னை தொடுகிறவர், உன்னை தொடுகிறவர் அவர் கண்ணை தொடங்க. வேதம் சொல்லுகிறது, உங்களால் உண்டாகும் பயமும் கெடியும் நீங்கள் மிதிக்கும் பூமி மேலெல்லாம் வர பண்ணுவார். உன் குடும்பத்திலே ஆண்டவர் கொண்டு வந்துச்சாங்க, உன்னுடைய தொழில கொண்டு வந்துச்சாங்க, ஊழியத்துல கொண்டு வந்துச்சாங்க. பயப்படாதீங்க, இது மேற்கொள்ளுகிற ஆண்டு. பயப்படாதீங்க, கர்த்தருடைய திருப்தி ஆக்குற ஆண்டு. பயப்படாதீங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதமாய் நடத்துகிற ஆண்டு. என் அன்பு தேவ பிள்ளைகள், கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடி பயமும் திகிலும் உங்களுக்கு அல்ல, உங்களை இதுவரைக்கும் பயம் பொருத்தின ஒவ்வொரு காரியங்களுக்கு கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிற ஆண்டவர் உனக்கு சுகமான நித்திரை, இன்பமான வாழ்க்கை என் ஆண்டவர் தந்து 26 ஆண்டிலே என் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொரு சாட்சியாய் மாற பண்ணுவாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.